கொள்வோம். இந்த நாள்ல கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையா தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னா, நம்ம தமிழ்ல சொல்லணும்னா வாயப்பாரு. நம்ம தமிழ்ல சொன்னா வாயப்பாரு. பைபிள் தமிழ்ல சொன்னா வாயை கவனி. அவ்வளவுதான். நம்ம தமிழ்ல சொல்லணும்னா வாயப்பாரு. எத்தனை பேர் வாயப்பாருன்னு சொல்லியிருப்போம்? யார் வாயா பார்த்திருக்கீங்களா? ஆனா பைபிள்ல வாயை கவனி. இன்னைக்கு அந்த தலைப்பில் தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவராக இயேசு எனக்கு என்ன வார்த்தையை கொடுக்க போறாரு, வாயை கவனின்னு சொல்றாருன்னா ஏதோ விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு மனுஷனுடைய சரீரத்துல வாய் ரொம்ப முக்கியமானது. வாய் எப்படி ரொம்ப முக்கியமானது. இந்த வாயால பேசி ஒரு சாவர மனுஷனை உயிரோட கொண்டு வந்துட முடியும். இந்த வாயால பேசிய ஒரு மனுஷனை சுத்தமா டோட்டலா காலி பண்ணவும் முடியும். அப்ப வாய் ரொம்ப முக்கியமா முக்கியம் இல்லையா? முக்கியமா இல்லையா? பாருங்க, இதே வாய் நமக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், இதே வாய் நமக்கு சாபத்தையும் கொண்டு வரும். இதே வாய் நமக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், இதே வாய் நமக்கு என்னத்தையும் கொண்டு வந்துருமா? சாபத்தையும் கொண்டு வந்துடும். இன்னைக்கு வேதாகமத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ பிள்ளையுடைய வாய் அவளுக்கு என்ன கொண்டு வந்தது, அவ வாழ்க்கையில என்ன நடந்தது, அவ வாய் அவளுக்கு எப்படி ஆசீர்வாதமா மாறுச்சு அப்படின்றதுதான் பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளும் 1 சாமுவேலின் புத்தகம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். பலட்சியப்பட்டாள். அண்ணால் பாருங்க, ஆண்டவராக இயேசுவை துதிக்கிறா. அண்ணாளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அண்ணாளுக்கு இருந்தது சாமுவேல்னு ஒரு பிள்ளை இருக்கு. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, 7 பெற்றாள். நம்ம சொல்ல முடியுமா? என் கையில ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கு, ஆனா கர்த்தர் எனக்கு 7 ஆசீர்வாதத்தை தந்தார். சொல்ல முடியுமா? என் கையில ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கு, ஆனா இந்த அம்மா சொல்றாங்க எனக்கு கர்த்தர் 7 ஆசீர்வாதங்களை தந்தார்னு சொல்லி துதிக்கிறாங்க. பாருங்க, அண்ணாளுக்கு இருந்தது ஒண்ணுதான், ஆனா கர்த்தர் எனக்கு 7 ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? சாத்தியமா? தன் வாயால என்ன சொல்றாங்க? என்கிட்ட இருக்கிறது எனக்கு கர்த்தர் கொடுத்தது 7 அப்படின்றாங்க. அதே 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. ஏற்கனவே 1, இங்க 6, மொத்தம் 7. வாயில சொன்னது எப்படி கர்த்தர் கேட்டு ஆசீர்வதிச்சார் பாத்தீங்களா? அப்ப வாய் முக்கியமா முக்கியம் இல்லையா? வாய் முக்கியமா முக்கியம் இல்லையா? இல்லவே இல்ல, ஒண்ணுதான் இருக்கு, ஆனா கர்த்தர் எனக்கு 7 கொடுத்தார். இதான் விசுவாச வார்த்தை. இத பேசின உடனே ஆண்டவர் பாருங்க, ஏற்கனவே கையில சாமுவேல்னு ஒரு பிள்ளை, இன்னொரு 6 பிள்ளைகளை கொடுக்கிறார், மொத்தம் 7 ஆக்கிட்டார். அப்ப வாயின் வார்த்தைகள் நமக்கு என்ன கொண்டு வருது? ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருது, சாபத்தையும் கொண்டு வருது. கொண்டு வருமா? கொண்டு வராதா? அப்ப நம் வாயின் வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமா மாறணும், நம் வாயின் வார்த்தை நமக்கு சாபமா மாறக்கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இப்ப எனக்கு இந்த காரியம் இல்ல, ஆனா அந்த காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி பாருங்க, அது நடக்கும். சரி, இப்ப இந்த அண்ணாளுக்கு ஆண்டவர் இப்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை கடந்து வராங்க. அப்படி என்ன நடந்தது இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில? இவ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக அண்ணாளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்தது? இது போல சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில நடந்திருக்கலாம், இன்னும் நடக்கவும் செய்யலாம். அப்பயும் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப கொஞ்சம் இப்ப எண்ணெய் இப்ப நான் ஒரு விசுவாசி ரொம்ப கடுமையா பேசுறேன்னு வச்சுக்கோங்க, நான் பேசுறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். கடுமையா பேசுறேன்னு வச்சுக்கோங்க, என்னடா இவரு இப்படி பேசிட்டாரு, ஓகே நான் சர்ச்சுக்கு வரல. என் வாயின் வார்த்தை. இப்ப ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் எடுத்துக்கோங்க, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒரு பிள்ளைக்கு எப்படி சொல்லுமோ அந்த விதத்தில் சொல்லி கொடுப்பாங்க. சிலருக்கு தட்டி கொடுத்து சொல்லி கொடுப்பாங்க, சிலருக்கு தட்டி சொல்லி கொடுப்பாங்க. ஆனா வாத்தியாரோட நோக்கம் என்ன? சொல்லி கொடுக்கணும், இந்த பிள்ளை ஃபெயில் ஆகக்கூடாது, பாஸ் ஆகணும். வாத்தியார் கடுமையா இருக்கிறாருன்றதுக்காக நாளைக்கு ஸ்கூலுக்கு போடலாம், ஸ்டூடெண்ட் என்ன ஆவாங்க? அப்படிதான் கடவுளுடைய சமூகமும் அப்படிதான். சில நேரத்தில் நம்மை அரவணைக்கும், சில நேரத்தில் நம்மளை அதட்டும், சில நேரம் நம்மை கண்டிக்கும், சில நேரம் நம்மை உணர்த்தும், சில நேரம் நம்மை ஆசீர்வதிக்கும். அப்படிதான் இயேசுவின் வார்த்தை.
அது போலதான் இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட அண்ணாள், அதை நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிட்டேன். ஒண்ணு இருந்தது, ஆனா 7 ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம், 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7வது வசனத்தை தியானிப்போம். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவன் வருஷத்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை பாருங்க, அண்ணாளுடைய நிலைமை என்ன? தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமை. இந்த குடும்பம் இருக்கு, பெரிய குடும்பம் தான், நல்ல ஆசீர்வாதமான குடும்பம் தான். ஆனா இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு குறையினால இந்த அண்ணாள் எப்படி பண்ணப்பட்டிருக்கா? தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா. குடும்பமே குடும்பமே உங்களை தனிமைப்படுத்துதா? கர்த்தருடைய நோக்கம் உங்க மேல இருக்குன்னு அர்த்தம். குடும்பமே என்ன தனிமைப்படுத்துதுன்னா கர்த்தருடைய நோக்கம் உங்க மேல பெருசா இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாரும் ஒன்னா சேருவாங்க, எல்லாம் ஒண்ணா. ஆனா இந்த அம்மா மட்டும் எப்படி இருப்பாங்க? தனிமையா இருப்பாங்க. இப்ப காரணம், ஆரம்பத்துல அண்ணாளுக்கு என்ன இல்ல? இந்த 7 ஆசீர்வாதம் பெறறதுக்கு முன்னாடி அண்ணாளுக்கு என்ன இல்ல? பிள்ளை இல்ல. இப்ப தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் மேல் தேவ திட்டம் பரிபூர்ணமா இருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமா இருக்குது. இப்ப அண்ணாளுடைய நிலைமை என்ன? பாருங்க, அண்ணாளுடைய காரியம், பிள்ளை இல்ல, ஒரு குறை இருக்கு. அந்த குறையை வச்சு இந்த குடும்பம் என்ன பண்ணிருக்குல்ல? தனிமைப்படுத்திருக்கு. இப்ப இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கை அப்படி இருக்கு? என் வாழ்க்கையில எல்லாம் இருக்குங்க, ஆனா ஒரு தனிமை இருக்கு. ஏதோ ஒரு காரியத்துல நான் தனிமைப்பட்டிருக்கேன் குடும்பத்துல இருந்து. இந்த குடும்பம் நினைச்சிட்டு இருக்கு, என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் இனி நடக்காது, இவன் இவ்வளவுதான், இது முடிஞ்சிடும், இனிமே இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை முடிஞ்சது போல முடிஞ்சிடும் நினைச்சாங்க. ஆனா என்ன குறித்து நான் யோசிச்சது ஒரு திட்டம்னா, கர்த்தர் யோசிக்கிறது 7 திட்டம். என் மேலதான் கர்த்தருடைய கண்கள் இருக்கு. நான் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன்னா என் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு கர்த்தர் தனிமைப்படுத்திருக்கிறார். ஏன்னா 10ஓடு 11 பண்ணிட்டா அது வேலைக்காகாது. தனிமைப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் அது சரித்திரமாய் மாறும். அண்ணால சரித்திரமா மாத்தணும், அதுக்குதான் இந்த தனிமை. இப்ப அண்ணாளுடைய முதல் நிலைமை என்ன? தனிமைப்படுத்தப்பட்டவள் அண்ணா. குடும்பத்துல இருந்து தனிமைப்படுத்தப்பட்டவள். அதுதான் ஒரு ஊழியக்காரர் ஒரு அருமையான பாடல் பாடினார். என்ன பாடலாம்? அந்த தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பாருங்க, அந்த பாடல் எழுதுன அந்த ஊழியக்கார் தனிமைப்படுத்தப்பட்டார். எல்லாருக்கும் பார்வை இருந்தது, அவருக்கு பார்வை இல்லை. அந்த ஊழியக்கார் அந்த தனிமை வெளிப்பாடுகளை கொடுத்து அவரை குறித்த திட்டத்தை வெளியே கொண்டு வந்தது. இப்ப இன்றைக்கு அண்ணாள் தனிமைப்படுத்தப்பட்டா. அண்ணாள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு? அப்ப இன்னைக்கு தனிமைப்படுத்தப்படுறனா என் மேல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு, என் மேல ஒரு பெரிய திட்டம் இருக்கு, என் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அப்ப இன்னைக்கு தனிமையை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. சரி, 2வது காரியத்தை சொல்றோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். ரெண்டாவது பாருங்க, இந்த அம்மா சொல்ற ஒரு வார்த்தை, இருதயத்தை அப்படியே ஊத்திட்டேன். அப்ப இருதயம் உடைக்கப்பட்டு இருக்கு. உடைஞ்சாதானே ஊத்தம்? உடைக்கப்பட்டு இருக்கு. இப்ப அண்ணாள் 2வது உடைக்கப்பட்டவள், 1வது தனிமைப்படுத்தப்பட்டவள், 2வது அண்ணாள் யார்? உடைக்கப்பட்டவள். இந்த உடைந்த இருதயத்தை எங்க ஊற்றாலாம்? தேவனுடைய ஆலயத்துல. நாம பிரச்சனை வந்தவன என்ன பண்றோம்? உலகத்துல இருக்கிற காரியங்களை புலம்பி 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 தீர்த்துரும். ஆனா என் இருதயம் உடைக்கப்பட்டு ஊற்றப்பட வேண்டிய எது? தேவ சமூகம். அப்ப இந்த உடைந்த இருதயத்தோட ஜெபிக்கிறான், இந்த உடைந்த இருதயத்தோட ஜெபிக்கிறான். இப்ப உடைந்த பாத்திரம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சொல்லுங்க? அப்ப நாம போட்டு உடைச்சிட்டோம்னு அர்த்தம். உடைந்த பாத்திரம்னா நான் போட்டு உடைச்சிட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரம்னா யாரோ உடைச்சிருக்காங்க. கரெக்டா? உடைக்கப்பட்ட பாத்திரம்னா யாரோ உடைச்சிருக்காங்க. அண்ணாளுடைய நிலைமை யாராலே உடைக்கப்பட்ட நிலைமை. ஏன்னா குடும்பம் உடைக்குது. இப்ப அண்ணாளுடைய முதல் நிலைமை என்ன?
தனிமைப்படுத்தப்பட்டவர். இன்னைக்கு குடும்பம் உங்களை தனிமைப்படுத்துதுன்னா இயேசு உங்களோட இருக்கிறார். இன்னைக்கு ரெண்டாவது, நீ உடைக்கப்பட்ட பார்த்தனா இயேசு உங்களை கட்டி எழுப்ப போற. அண்ணால் ஆசீர்வதிக்க படுவதற்கு முன்பாக அவன் நிலைமை பாருங்க, தனிமை. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என் குடும்பம் என்ன ஒதுக்கி வைக்குது, என் குடும்பம் என்ன யாருமே விசாரிக்கல, என் குடும்பம் என்ன வேற மாதிரி பாக்குது, என் குடும்பம் என்னுடைய பலவீனத்தை என்னுடைய குறையுமே இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேரோட வாழ்க்கை அப்படி இருக்கு? உங்களுக்கு தான் ஒண்ணு இல்லை, 7 ஆசீர்வாதம் காத்திருக்கு. ரெண்டாவது, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். தேவ சமூகத்துக்கு போனாலும் நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன். உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற என்னோட நிலைமை. ஆனா நான் உடைக்கப்பட்டு இருக்கிற இடம் எந்த இடம் தெரியுமா? நல்ல குயவனாகிய இயேசு இருக்கிற இடம். ஏன்னா இந்த குயவன் உடைந்த பாத்திரத்தை ஒருங்கிணைந்து அதை சேர்த்து தன் ரத்தத்தினால பூசி அதை சரி செய்கிறவர். அப்ப இன்னைக்கு அண்ணாளுடைய முதல் நிலைமை என்ன? தனிமைப்படுத்தப்பட்டவர். இரண்டாவது அண்ணாளுடைய நிலைமை என்ன? உடைக்கப்பட்டவர். இதை குறித்து கூட ஒரு பாடல், ஒரு அருமையான பாடல் ஒண்ணு இருக்கு. என்ன பாடல் சொல்லுங்க பார்க்கலாம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும், உதவாத எண்ணில் நீர் உறவா நீரே. பாருங்க, இந்த அண்ணாளுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கு பாத்தீங்களா? எப்படியான ஒரு விஷயம். அண்ணாள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் தனிமைப்படுத்தப்படுறா குடும்பத்தாரால. ரெண்டாவது, அவள் எப்படி இருக்கா? ஒட்டஞ்சு போய் தேவ சமூகத்துல உட்காந்துருக்கா. இந்த 2 நந்தாவே போதும், நம்ம சபைக்கு வர மாட்டோம். ஃபர்ஸ்ட், குடும்பம் என்ன திட்டுது, குடும்பம் என்ன வேற மாதிரி பாக்குது, குடும்பம் என்ன பொணாத்துது, அப்புறம் நான் உடஞ்சி போய் உட்காந்துருக்கேன். எப்படி பாஸ்டர் சர்ச்சுக்கு வர்றது? இங்க வந்தா தானே உடஞ்சல் சரியாகும். இப்ப நகை உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா ஆச்சாரிக்கிட்ட எடுத்து போய் ஊதி கீதி ரெடி பண்றோம் இல்லையா? அதை போக வேண்டிய இடத்துக்கு போனா தானே சரியாகும். வீட்டுல உட்காந்து இருந்தா அப்படி சரியாகும். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி பண்றவர்கிட்ட போனோம். கரெக்டா? இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை, எவனோ ஒரு அஷ்டான எங்க போவோம்? வீட்டுல இருந்தே பஞ்சாயத்து பண்ணுப்பா, போலீஸ் ஸ்டேஷன் போவோமா? பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிற இடத்த தேடி போறோம். இப்ப உடல்நிலை சரியில்லை, எங்க தேடி போவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு. இப்ப ஏதோ வெளியே ஏதோ பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, யார்கிட்ட போவோம்? நம்ம வீட்டுல இருக்க அப்பா அம்மா கிட்ட. இந்த மாதிரி குடும்பத்துல பிரச்சனை. அது போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில உடைக்கப்பட்ட காரியங்கள் மாற்றோம்னா தேவ சமூகத்துக்கு வந்துடணும். சரி, இப்ப அண்ணாளுடைய 2 நிலைமையை சொல்லி இருக்கிறேன். அண்ணாலே கர்த்தர் ஆசீர்வதித்தார், 7 ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனா அண்ணாளுடைய நிலைமை என்ன? தனிமை. குடும்பத்துல தனிமையா இருக்கிற, சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்க ஆள் இல்லை. ரெண்டாவது, ஒட்டஞ்சு போய் உக்காந்துருக்கா. ஆனா எங்க வந்துட்டா? நல்ல குயவன் ஆகிய இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டா. என்னை இவர் தான் உருவாக்க முடியும், இவர் தான் என்னை கட்ட முடியும்னு சொல்லி. மூன்றாவது, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, ஜெபம் பண்றா, மனம் கசந்து கடவுள் கிட்ட போய் ஜெபம் பண்றான். நான் தான் சொன்ன பாருங்க, இந்த நிலைமை வந்தாவே சபைக்கு வர்றது இல்லை நிறைய பேர். ஆனா இவ எங்க போயிருக்கிறா? குழந்தை இல்லைன்னு ஊருக்காரங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. சாப்பிட்டியா கொண்டியான்னு கூட கேட்க ஆள் இல்லை வீட்டுல. தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு காரியம், ஒட்டஞ்சு போய் உட்காந்துருக்கா. ஆனா இப்ப எங்க போயிருக்கிறா? கோயிலுக்கு போயிருக்கிறா. 11வது வசனம் வாசிங்க. ஜபம் பாருங்க, நான் எங்க உடைக்கப்பட்டிருக்கிறேன், எங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் நீங்க பாருங்க. அடுத்தது, இந்த பாருங்க, நான் சர்ச்சுக்கு ரெகுலரா வந்து போறவன், நான் விசுவாசின்றத மறக்காம நினைச்சுக்கோங்க. கரெக்டா கேக்குறா பாருங்க. ஒரு குழந்தையை கொடுத்தால் இல்ல, எனக்கு இதை கொடுத்தால், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா. ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கிறாங்க, தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் ஜபம் வருமா? நான் பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்கன்றீங்க. இந்த நிலைமையில ஒரு அம்மாவால ஜபம் பண்ண முடியும்னா நம்மளால ஏன் பண்ண முடியாது? இப்ப கொடுத்தால் நீங்க பாருங்க, ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த சொத்து எனக்கு வந்தா நல்லா இருக்கும், ஓகே. இந்த மாதிரி கார் எனக்கு வந்தா நல்லா இருக்கும், ஓகே. இவங்க கட்டிருக்கிற மாதிரி புடவை வந்தா நல்லா இருக்கும், ஓகே. இவங்க போட்டிருக்கிற மாதிரி செயின் வந்தா நல்லா இருக்கும், ஓகே. ஆனா அதோட ஒரு பிராக்கெட்ல இதெல்லாம் வந்தா இதெல்லாம் உங்களுக்கே கொடுத்துறேன். இது நல்லா இல்ல. கரெக்ட் இல்ல? இது ரொம்ப கஷ்டமாச்சே, இது ரொம்ப கஷ்டமாச்சே. நான் ஆசைப்பட்ட பொருளை நான் கேட்கிறேன், ஆனா அதை நான் கடவுளுக்கே கொடுத்துருன்னு பொருத்தனை பண்றேன். இது முடியுமா? யோசிச்சு பாருங்க, இது முடியுமா? எனக்கு குழந்தையே இல்லை ஆண்டவரே, ஆனா எனக்கு கடவுள் குழந்தைய கொடுத்தா இந்த குழந்தை சர்ச்சுக்கு, அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க வேலை ஆகிற வரைக்கும். ஆண்டவரே, இந்த வீட்டை நீர் எனக்கு கொடுத்தால் இந்த வீடு உங்களுக்கு ஆண்டவரே, சொல்ல முடியுமா?
சொன்னா அப்ப எந்த விசுவாசம் இருக்கும் பாருங்க. எந்த அளவு. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல அண்ணாளுடைய நிலைமை என்னன்னா, போராடி மேற்கொண்டார். போராட்டம். இயேசுவோட போராடுறாங்க, வீட்டுல மனுஷங்களோட போராடிட்டா, உடைக்கிறாங்க, ஒன்னும் பண்ண முடியல. இப்ப இயேசுவோடு வந்து தேவ சமூகத்துல போராடுறோம். எங்க வந்துட்டா இப்போ? எங்க வந்தாச்சு? சர்ச்சுக்கு வந்தாச்சு. இப்ப இப்ப காலையில காசிமேடு மீன் கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 மணி நேரம் அங்கேயே உட்காந்துட்டு வீட்டுக்கு வரோம். நம்ம மேல என்ன ஸ்மெல் வரும்? அடிக்கும். அதே ஒரு காஸ்ட்லி பர்ஃபியூம் கடையில உள்ள போய் ஒரு 4 மணி நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு வந்தா வாசனை அடிக்கும். அப்படிதான் தேவ சமூகம். அப்படிதான் தேவ சமூகம். நம்ம இருக்கிற இடம் நம்மை தீர்மானிக்குது. இவளுக்கு தெரியும், என் வாழ்க்கையில இருக்கிற குறைகளை மாற்றணும்னா நான் இருக்க வேண்டிய இடம் தேவ சமூகம், நான் அழ வேண்டிய இடம் தேவ சமூகம், என் இருதயத்தை ஊற்றப்பட வேண்டிய இடம் தேவ சமூகம், நான் கட்டப்படக்கூடிய இடம் தேவ சமூகம். அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொருத்தனை, இந்த மாதிரி பொருத்தனை யாருமே பண்ண முடியாது. கர்த்தர் நான் எதிர்பார்க்கிறதை கொடுத்தால் அது கர்த்தருக்கே கொடுத்து விடுவேன். இன்னைக்கு பொருத்தனை பண்றது ஈஸி, அதை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்த பொருத்தனை பண்ணி அதை செய்யலைன்னா என்ன நடக்குமா பைபிள்ல? ஐயோ, நான் சொல்ல விரும்பலைங்க. நான் சொல்லாதெல்லாம் நிறைய விஷயம் வெளியெல்லாம் போய் இப்படி சொல்லிட்டாரு பாஸ்ட், அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்றாங்க. அதனால நான் பொதுவா எதுவுமே பேசுறதில்லை. பாருங்க, எனக்கு கொடுத்தா நான் கொடுத்துருவேன். போராட்டம். இன்னைக்கு ஜபத்துல போராடுறோமா? ஆராதனையில போராடுறோமா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஆராதனையில போராடுறோமா? ஒரு கதை சொல்லிட்டா உங்களுக்கு. இப்ப உங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் சரியான சண்டை வச்சுக்கோங்க. இல்ல உங்களுக்கும் உங்க எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்கும் சரியான சண்டை. உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, அவங்க பக்கம் நியாயம் இல்ல. சரியான சண்டை. இன்னும் 5 நிமிஷத்துல ரோட்ல இறங்கி சண்டை போட வேண்டிய நிலைமை. அந்த நேரத்துல போய் தூங்குவீங்களா? அந்த நேரத்துல போன்ல ஹலோ சொல்லுங்க, என்ன பாத்தீங்களா? நான் இன்னும் பேசிட்டே இருக்கேன், கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம் அப்புறம் சொல்லுவீங்களா? அப்பெல்லாம் சோறு வராது. ஆனா ஆராதனைக்குன்னா சோறு வந்துடும். கொழா சண்டைனா சோறு வராது, பக்கத்து வீட்டு சண்டைனா சோறு வராது, ஊர் கதை பேசுற மாதிரி தான் சோறு வராது. ஆனா ஆராதனை கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்துடுது? ஆனா அண்ணாள் சோர்ந்து போல. என்ன குடும்பம் ஒதுக்கி வச்சாலும், என்ன உடைச்சு வச்சாலும், என்னுடைய இருதயத்தை நான் இயேசுவின் சமூகத்துல போய் ஊற்றுவேன், பொருத்தனையோடு போராடி மேற்கொள்வேன்னு இது என்ன பண்ணல? சோர்ந்தே போல. இது போல ஆராதனை ஜபத்துல சோர்ந்து போகாது இருந்தால் நீங்களும் போராடி மேற்கொள்ள முடியும். உங்கள் போராட்டத்தில் நீங்கள் நிச்சயமா ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். சரி, இப்ப அண்ணாளுக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, 7 ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு. ஆனா அண்ணாளுடைய 3 நிலைமையை சொன்னேன். இப்ப இந்த அண்ணால 3 பேர் கவனிக்கிறாங்க. இப்ப சொல்லுவாங்கல்ல, ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லா கண்ணும் நம்ம மேலேயே இருக்கு. இந்த தெருவுல போனா ஒண்ணு இருக்குது, அது பார்வை நம்ம மேலேயே இருக்கு, கவனிச்சுனே இருக்கு, எப்ப பார்த்தாலும் நம்ம மேலதான் பார்வை. அது சொல்லல. அந்த மாதிரி இந்த அண்ணால 3 பேர் கவனிக்கிறாங்க. அந்த 3 பேர் யாரு, என்ன கவனிச்சாங்க, எதுக்கு இதை சொல்லணும்னா இதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால்தான் அண்ணாளுடைய ஆசீர்வாதத்துக்கு இதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். சரி, இப்ப எடுத்துக்கொள்வோம். அண்ணாலை முதலாவது கவனித்தது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து கவனிச்சார் முதல்ல. இயேசு 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் இருங்க, 5வது வசனமும் அண்ணாலை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுத்தான் கர்த்தர் அவள் கர்ப்பத்தை. இப்ப இயேசு கவனிக்கிறார் அண்ணால. எதுக்கு? அடைச்சி வைக்க. ஆண்டவர் அடைச்சி வச்சார்னா அது பெரிய ஆசீர்வாதமா மாறப்போகுதுன்னு அர்த்தம், சரித்திரமா மாறப்போகுதுன்னு அர்த்தம். முதல்ல அண்ணால யார் கவனிச்சது? இயேசு கவனிச்சார். ஏன்னா அவள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்காக. ஒண்ணு இல்லம்மா, உனக்கு 7 கொடுக்க போறேன். முதல்ல அண்ணாள் மேல யாருடைய பார்வை போச்சு? யார் கவனித்தது? இயேசு கவனித்தார். 2வது அதே 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிச்சு, கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவளுடைய சக்காலத்தை அவளை துக்கப்படுத்தபடியாக அவளை மிகவும் விசிரமம். 2வது சக்காலத்தை கவனிக்கிறார் யாரு? பெண்ணினாள். என்ன பண்றா? பெண்ணினாளுடைய கவனம் ஃபுல்லா இவளுடைய குறை மேலேயே இருக்கு. நீங்க உங்களை யார் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, கவனிக்கிறாங்க? பாஸ்டர், நான் நல்லா ட்ரெஸ் போடலன்னு கவனிக்கிறாங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு கவனிக்கிறாங்க, என்னுடைய எல்லா சூழ்நிலையும் கவனிக்கிறதுக்கு எங்கேயாவது ஆள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. கவலையே படாதீங்க, கவனம் வந்துடுச்சுன்னா இயேசு உங்களை கவனிக்கிறாருன்னு அர்த்தம். முதலாவது இயேசு கவனித்தார், 2வது பெண்ணினால் கவனித்தால், 3வது பாருங்க 1 சாமுவேல் 1 அதிகாரம் 12வது வசனம். அடுத்த ஒருத்தன் பாருங்க வாயை கவனிக்கிறான். இததான் சொன்ன, வாயை கவனி.
இங்க இருந்துதான் இந்த வார்த்தை எடுத்தேன். என்னடா இந்த பாஸ்ட் தலைப்புலாம் 2-3 பேர் எனக்கு கமெண்ட்லாம் கொடுக்குறாங்க. எப்படியா இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் ஏன் வசனத்துல இருந்து தான் எடுக்கிறேன் நான். ஏலி இப்ப எதை கவனிச்சான்? வாயை கவனித்தான். இயேசு கர்ப்பத்தை கவனித்தான். பெண்ணினால் கர்ப்பம் அடைக்கப்பட்டு மலடியா இருக்கிறத கவனிச்சான். ஆனா ஏலி வாயை கவனிச்சான். இன்றைக்கும் நான் சொல்றேன், பாதாளம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. மனுஷர்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். சபை உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்கன்னு சொல்லி. இப்ப இந்த ஏலி எதை கவனித்தான்? அப்ப இன்னைக்கு வாயை கவனிக்கிறான். என்ன இது? இந்த வாயை வச்சுதான் என்ன பண்ணான் அண்ணால்? ஒரு ஆசீர்வாதத்தை 7ஆ மாத்திட்டான். இந்த வாயை வச்சுதான் ஒரு ஆசீர்வாதத்தை 7ஆ மாத்திட்டான். இப்ப உங்க வாய் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருதா, இல்லைன்னா சாபத்தை கொண்டு வருதா, இல்ல கன்னிகளை கொண்டு வருதா? நான் ஒரு சில காரியங்களை சொல்றேன், ஓரலா சொல்லிட்டு போறேன், ரொம்ப பெருசா பேச போறது இல்ல. இப்ப நம்ம வாய் தான் நமக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், 1 7 ஆக்க போறதும் 7 1 ஆக்க போறதும் 7 ஒண்ணுமே இல்லாத ஆக்க போறதும் நம்ம வாய் தான். ஏன்னா வாய் சில வாய்தாக்களையும் வாங்கி கொடுத்துரும். வாய்தானா வக்கீலம்மாவுக்கு தெரியும் வாய்தானா என்னன்னு சொல்லி. சில வாய் நம்மளுக்கு வாய்தா வாங்கி கொடுத்துரும். பிரச்சனை தீர்வே தெரியாது. வாய்தா 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 வாய்தான்னு போயிட்டே இருக்கும். வாய்தான் 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 வாய்தான். பைபிள் எடுத்து வாச்சு பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாய்தான் 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 உனக்கு ஆசீர்வாதம், வாய்தான் 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 உனக்கு சாபம். இப்ப இந்த வாய் நம்ம வாழ்க்கையில எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? சரி, எடுத்துக்கணும். இதே அண்ணாளுடைய வாழ்க்கையில இவ வாயை எப்படி பயன்படுத்தான்? இதே 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரம் செய்வான். அவளை மனமடிவாக்கோ. அப்போது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்தான். சாப்பிடாத வாய் அண்ணாளுடைய வாய். நம்ம சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கிற வாய். என்ன வாயா? சாப்பிடாம வந்திருக்கிறா. கோயிலுக்கு போகும்போது சாப்பிடாம சாப்பிடாத வாய். வாயால் தானே சாப்பிட முடியும், வாயில சாப்பிடவே இல்லைங்க. பாருங்க, நம்ம சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னு வாயில என்ன சாப்பிடலாம், எதை அசை போடலாம்? சாப்பிடாத வாய் அண்ணாளுடைய வாய். எதை சாப்பிட போனா தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள போனா, கர்த்தருடைய பிரசன்னத்தை உட்கொள்ள போனா, கர்த்தருடைய மகிமையை உட்கொள்ள போனா, கர்த்தருடைய கிருபையை உட்கொள்ள போனா. இதுதான் எனக்கு உணவு. தாவீது சொன்ன வசனமே எனக்கு உணவு. அது போல கர்த்தாவே உமது பிரசன்னமே எனக்கு உணவா இருக்கட்டும். சாப்பிடாத வாய். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. எங்க பேசினாலாம்? இருதயத்துல பேசினா கேக்குமாங்க? இருதயத்துல பேசினா யாருக்காவது கேக்குமா? வாசிங்க. பாருங்க, இந்த வாய் என்ன வாய்னா புலம்பின வாய். சொல்லுவாங்களே, இன்னும் மொன 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 மொனன்னு புலம்புது பாரு. என்ன புலம்புதே தெரியல, மொன 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 மொனன்னு சொல்லுதுன்னு. அண்ணாளுடைய வாய் புலம்பின வாய். எதுக்காக தெரியுமா? இயேசு கிட்ட புலம்பின வாய். நம்ம ஊர் காரியங்களை புலம்புறது இல்லை, இப்ப தேவ சமூகத்துல புலம்புறான். வாய் மட்டும், இருதயத்துல இருக்கிற வார்த்தை அப்படியே திணறி 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 வாய் வழியா புலம்புது. அண்ணாளுடைய வாய் சாப்பிடாத வாய். அண்ணாளுடைய வாய் புலம்பின வாய். அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. இப்ப பாருங்க, இப்ப அண்ணாளுடைய வாய் ஜெபித்த வாய். அப்ப வாயை எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம் நம்ம? அண்ணாளுடைய வாய் எப்படிப்பட்ட வாயா? ஜபம் பண்ண வாய். முதலாவது அண்ணாளுடைய வாய் என்ன வாய்? சாப்பிடாத வாய். 2வது அண்ணாளுடைய வாய் என்ன வாய்? புலம்பின வாய். இப்ப அண்ணாளுடைய வாய் எப்படிப்பட்ட வாய்? ஜபம் பண்ணின வாய். இப்ப நம்ம வாய் என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்ம வாய் என்ன பண்ணிட்டு இருக்கு? சரி, அதே 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஜபம் பண்ணி திறந்திருக்கிற வாய். அடுத்த வாய் திறந்திருக்கிற வாய். அண்ணாளுடைய வாய் பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அண்ணாளுக்கு கொண்டு வந்திருக்கு. நான் பொதுவா பைபிள்ல நிறைய வாய்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்தா பெருசா போகும். நான் அண்ணாளை பத்தி பேசுறதுனால இப்ப அண்ணாளுடைய வாயை உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ணாளுடைய வாய் உலகபூர்வமான உணவை வெறுத்த வாய். இந்த அண்ணாளுடைய வாய் புலம்பின வாய். இந்த அண்ணாளுடைய வாய் என்னன்னா ஜபம் பண்ணின வாய். இந்த அண்ணாளுடைய வாய் திறக்கப்பட்ட வாய். சிலர் வாயே திறக்க ஊம மாதிரி இருந்து ஊற கெடுக்கு. எப்படின்னா, இப்ப ஒண்ணு இல்லைங்க, இப்ப எனக்கு வீட்டுல பிரச்சனை, எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க. ஓகே, ஒதுக்கி வைக்கிறீங்க, ரைட்டு. அடுத்தது எல்லாரும் என்ன நிந்திக்கிறாங்க. ஓகே, ரைட்டு. எல்லாரும் என்ன உடைக்கிறாங்க. ஓகே, ரைட்டு. இதெல்லாம் பேசிட்டா கூட பிரச்சனை கிடையாது.
இதெல்லாம் பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை. உள்ளே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நாள் என்ன விஷமா மாறிடும், ஒரு நாள் அது பெருசா வெடிக்கும். அது போலதான். ஆனா அண்ணாள் பாருங்க, திறக்கிறா, வாயை திறக்கிறா கடவுள்கிட்ட. தன்னை குற்றப்படுத்தினவங்களை பத்தி சொல்லல, தன்னை வேதனைப்படுத்தவங்களை பத்தி சொல்லல, அவ ஒரு பொருத்தனையோடு கூட வாயை திறக்கிறா. சரி, அடுத்து அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ம் ம் அடுத்து அண்ணாளின் வாய் துதித்த வாய். அண்ணாளுடைய வாய் எப்படிப்பட்ட வாயா? துதி. பாருங்க, உணவை வெறுத்து புலம்பி ஜெபித்து வாயை திறந்து துதித்த வாய் அண்ணாளுடைய வாய். வாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா இல்லையா? இந்த அம்மாக்கு வாய் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததா இல்ல சாபத்தை கொண்டு வந்ததா? ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு இந்த அம்மாக்கு. அப்ப உங்கள் வாய் உணவை வெறுத்து உங்கள் வாய் புலம்பினது உண்மையானால் உங்கள் வாய் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்க ஆசீர்வாதம் அந்த வாய் உங்களை ஜெயிக்க வைக்கும். இப்ப அண்ணாளுடைய வாய் ஜெயிக்க வச்சுதா தோக்க வச்சுதா? இப்ப நல்ல வாய் ரொம்ப முக்கியம். வாயை கவனிக்கணும். இப்ப கண்ணாடியில போய் என் வாயை பார்க்கும் போதெல்லாம் ஞாபகம் வரணும், என் வாய் எப்படிப்பட்ட வாயா இருக்கு தேவ சமூகத்துல, வீட்டுல எப்படிப்பட்ட வாயா இருக்கு, உலகத்துல எப்படிப்பட்ட வாயா இருக்கு, என் சொந்தத்தின் மத்தியில எப்படிப்பட்ட வாயா இருக்கு. ரொம்ப முக்கியம் வாய. இப்ப இந்த ஊழியக்காரன் என்ன பண்ணா? வாயை கவனித்தான். அது போல இயேசுவும் நம் வாயை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இயேசுவும் நம் வாயை கவனித்துக் கொண்டிருக்கிறார். சரி, இதோடைய விளைவு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். பாருங்க, இந்த வாய் இவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எப்படி தெரியுமா? என்னங்க பைபிள்ல நடக்காதா? எவ்வளவு பேருக்கு பிள்ளை பிறந்தது காத்திருந்து. ஆனா யாரை பெற்றாரா? சாமுவேலை பெற்றாள். சாமுவேல் யார் தெரியுமா? சாமுவேல் ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணினவன், தீர்க்கதரிசிக்கெல்லாம் தீர்க்கதரிசி, ஒரு வித்தியாசமான ஆவியை பெற்ற ஒரு தேவ மனுஷன். அப்படின்னா பாருங்க, காத்திருந்து வாயை சரியா பயன்படுத்தினவங்களுக்கு வாக்கு தத்தம் அபரிவிதமா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்கிறத விட அவ ஒரு அண்ணாள் ஒரு ஆண் பிள்ளையை தான் எதிர்பார்த்தா. தீர்க்கதரிசி எதிர்பார்க்கல, தேசம் பார்க்கும் பிள்ளை எதிர்பார்க்கல, சரித்திரம் பேச போற பிள்ளை எதிர்பார்க்கல. ஆனா கர்த்தர் ஒரு சரித்திரத்தை சந்ததியாய் உருவாக்கினான். அப்ப இன்னைக்கு என் வாய் எனக்கு சந்ததிகளை உருவாக்கும், என் ஆசீர்வாதத்தை உருவாக்கும், என் எதிர்காலத்தை உருவாக்கும், என் தலைமுறையே உருவாக்கும். அப்ப பாருங்க, வாயை கவனிக்கணும். வாய் ரொம்ப முக்கியம். வாய் ரொம்ப முக்கியம். இப்ப இன்னொரு விஷயமும் அந்த இடத்துல சொல்லி நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் வீட்டுல கொடை இருக்கு? இருக்கு. சரி, இப்ப சர்ச்சுக்கு கொடை பூசிட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? அடிக்கிற வெயிலுக்கு காத்தே மேல படாது. கரெக்டா? இப்ப கொடை பூச்சி நான் நின்ட்டேன்னா என்ன ஆகாது? இந்த ஃபேன்ல இருக்க காத்து என் மேல படாது. அது போலதான் சில நேரத்துல ஆசீர்வாதமான மழை நம்ம மேல பெய்யும் போது நாம கொடையை வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கொடை எது தெரியுமா? அவிசுவாசம். எதையும் ஒரு சந்தேக கண்ணோட பார்த்துட்டு இது நடக்குமா நடக்காதான்னு இருதயத்துல யோசிச்சுக்கினே சர்ச்சுக்கு வருது. இது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த கொடையை எப்ப எடுக்கிறீங்களோ அப்பதான் வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில அபிர்விதமா பலிக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில ஏன் என் வாழ்க்கையில இதை நடக்கல, என் வாழ்க்கையில ஏன் பாஸ்ட் இப்படி சொல்லி நடக்க? அப்ப பாஸ்ட் ஜபத்துல சரியில்லையா? எப்படி வந்துருது தெரியுமா? பாஸ்ட் ஜபத்துல சரியில்லையா? நான் சொல்றேன், 90% விசுவாசிகளுடைய ஜபங்களுக்கு பதில் வர்றதுக்கு காரணம் தெரியுமா? ஊழியக்காரன் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டு இருக்காரு. ஊழியக்காரன் வாயை மூடிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப தெரிஞ்சிடும் ரிசல்ட். ஏன்னா விசுவாசி என்ன பண்றதில்ல, வீட்டுல ஜெபம். ஊழியக்காரன் பாவம் காலைல வெடிக்காத்தால 3 மணி 2 மணி 1 மணி ஏன் தெரியுமா விசுவாசிங்க ஏதாவது ஜெபம் பண்ணா? இவன் ஜெபம் பண்ணலன்னா என்ன நடக்குது? பாவம் ஆண்டவர் பாக்குறாரு, இவன் நல்லவன், என் பாவம் ஜெபம் பண்றான், நான் இதுக்கு பதில் கொடுக்கலன்னா இவன் மனசு கஷ்டப்படுவான். பவுல் சொன்னது போல, நான் இடைவிடாம ஜெபம் பண்ணினே இருக்கிறேன், நீங்க பண்றதை பண்ணினே இருங்க. அப்ப என் ஆசீர்வாதத்துக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. அப்ப இந்த வாய் ரொம்ப முக்கியம். அவிசுவாசம் என்னும் தடை. இப்ப இதே அண்ணால் அவிசுவாசத்தை புடிச்சு எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க, எல்லாரும் என்ன திட்டுறாங்க, என்ன குறையாவே ஆண்டவர் வச்சுட்டாரு, என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு, என் வீட்டுக்காரன் இப்படி பண்றான், கோயிலுக்கு போனா அந்த ஆள் வாயை பாக்குறான், உலகத்துல நடந்து வந்தா இந்த அம்மா மேல எங்கேயும் பாக்குது, என் வீட்டுல இருக்கிறவ என்ன என் வயித்த பாக்குறா, எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கடவுளே தான் வேற என்ன அடைச்சு வச்சிருக்காரு. இதுல ஒரு குறை வேற, கடவுளே வேற அடைச்சு வச்சிருக்காரு. ஆனா பாருங்க, தன் வாயை சரியா பயன்படுத்தினா வாழ்க்கையில அவளுக்கு பிறந்தது சந்ததி அல்ல, சரித்திரம். அப்படிதான் உங்க வாக்கு தத்தங்கள்
கர்ப்பத்துல இருக்கு, இன்னும் நிறைவேறாதபடி அது வளர்ந்து வெளியே வரணும்னா உங்கள் வாய்களை சரியாய் பயன்படுத்தும். இப்ப இல்லாததை இருக்கிறதுன்னு சொல்லுங்க, நன்மைக்கு எதுவா. நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொத்து எனக்கு, அந்தமா போட்டுக்கிற மாதிரி புடவை எனக்கு, அது காணாம போட்ட ஆண்டவர், அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. என் வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். என் வாயை யாரெல்லாம் கவனிக்கிறாங்க? பரலோகமும் கவனிக்கிறது, பாதாளமும் கவனிக்கிறது, ஊழியக்காரனும் கவனிக்கிறான், அசுத்தாவியும் கவனிக்குது. என் வாய் ரொம்ப முக்கியம். என் வாயை எனக்கு எப்படி ஆயிடக்கூடாது? வாய்தாவா ஆயிடக்கூடாது. அகையால இன்னைக்கு வாயை சரியாய் பயன்படுத்தினால் உங்கள் ஆசீர்வாதங்களின் பிறப்பிடம் நீங்கள் தான். அகையால நாம் ஜெபிப்போம். செய்தி எத்தனை பேர் புரிஞ்சது? ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டேன், போதும். இதுக்கு மேல ரொம்ப பெரிய விளக்குறைய தேவை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில வாயை கவனி என்கின்ற தலைப்புல ஆண்டவராக இயேசுவின் வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். அன்னாளுடைய வாய் அவளுக்கு எப்படி ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது, அன்னாளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது. ஆனால் தன் வாயை சரியாய் பயன்படுத்தினாள். அன்னாள் தனிமைப்படுத்தப்பட்டாள், அன்னாள் உடைக்கப்பட்டாள், அன்னாள் போராட்டத்தோடு இருந்தாள். ஆனால் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊட்டின பொழுது, அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்த பொழுது, துதித்த பொழுது, அவர் தன் வாயின் உணவை வெறுத்து தேவ சமூகத்துக்கு சென்று இயேசுவை மகிமைப்படுத்தி புலம்பி துதித்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டார், சரித்திரத்தை பெற்றெடுத்தாள். அதுபோல் இந்த விசுவாச பிள்ளைகள் இருதயத்துல அநேக வாக்குத்தத்தங்கள் தேங்கி இருக்கிறது. இன்னும் அது கர்ப்ப வேதனைப்பட்டு வெளியே வர முடியாதபடி, நடக்க முடியாதபடி இருக்கிற காரியங்கள்ல கர்த்தருடைய கிருபை காணப்பட்ட என் வாயை நான் சரியாய் பயன்படுத்தினால் என் ஆசீர்வாதத்தை என் கண்கள் காணும் மட்டும் அல்ல, உலகமே அந்த ஆசீர்வாதத்தை காணும். சரித்திரம் என்னை திரும்பி பார்க்கும்படி நான் ஆசீர்வாதமான பாத்திரமாய் வாழ்வேன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தை படித்துக் கொள்ளட்டும், அது விசுவாசத்தை தூக்கி போடட்டும். என் வாய் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்றதுனால கர்த்தர் பேசின வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருடைய கருத்துல எங்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், எதிர்காலத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இனி வரப்போகும் நாட்கள் ஆண்டவர் எங்கள் வாயில ஆராதனையும் துதியையும் தேவ வார்த்தைகளையும் விசுவாசத்தையும் போட்டு நடத்த போவதற்காக நன்றி. கர்த்தருடைய கருத்துல கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதி. எல்லா துதிகள மகிமை ஆவற்றும் ஒரு செலுத்தி மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவருமாகிய நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமா